ஹலோ ஆல் என்டர் ஃபன் சேனலுக்காக திஸ் இஸ் முருகன் அண்ட் ஷீ இஸ் லக்ஷ்மி சம்பத். வணக்கம். சமைச்சு பாரி சாப்பிட்டா ஜோரி நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்டர் ஃபன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். என்டர் ஃபார் ஃபன் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னன்னா அது சூப்பர் டிஷ்ஷு. அது என்ன மேம்? பேசன் காணாமா? பேசன் சில்லா. பேசன் இல்லா, கரெக்டுங்களா? இல்லை சில்லா. சில்லா, பேசன் சில்லா. சீலா. இது வந்து ஒரு மராட்டி டிஷ்ஷு, மகாராஷ்டிராவில் பண்ணுற ஒரு டிஷ்ஷு, மராட்டி டிஷ்ஷு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம். பேசன் சீலா இது வந்து ஒரு மகாராஷ்டிராவில் பண்ணுற ஒரு டிஷ்ஷு. பேசன்னா கடலை மாவு, அதை பேஸ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் அது. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், இஞ்சி இதெல்லாம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கேப்சிகம், குடமிளகா, அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் அதுவும் பொடியாக இருக்குது. தக்காளி, டமாட்டர் அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் காரம் டேஸ்ட்டுக்காக, உங்களுக்கு வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், இல்லை சில்லி பவுடர் போடாமையும் செய்யலாம். இது மஞ்சத்தூள் 1 பிஞ்சு, கலர் அழகாக வரும் அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த நம்ம பொடியாக நறுஞ்சி வச்சுருக்கிறது சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், குடமிளகாய், கேரட், தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கடலை மாவுங்கிறதுனால தண்ணி நிறைய வாங்கும். ஒரு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம கேரட்டு, குடமிளகா 2ம் போட்டிருக்கோம். ஸோ அது பச்சை ஆரஞ்சு கலரில் வந்துட்டு கடலை மாவு ஒரு எல்லோ கலராக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கொத்தமல்லியை, கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, இதை வந்து நல்லா கிள்ளி போட்டு கலந்துக்கோங்க. அதே மாதிரி கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, அதையும் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். இதில் வந்து நான் இப்போது வெங்காயம் போடலை. வெங்காயமும் விருப்பப்படுறவங்க பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்துலேயுமே ஒரு வேரியேஷன் கொடுக்குறேன். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவை தொடர்ந்து தெரியும். சில ஐட்டம் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். அது இல்லாமையும் இது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அது இல்லாமையும் பண்ணி காமிக்கிறது. ஸோ அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் ஆகும். கல் சூடாயிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு இதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் எண்ணெய் சுற்றியும் விடுங்க, அது வேகட்டும் கொஞ்சம் நேரம். ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போது இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டுக்கோங்க. சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கரைச்சி உடனே செஞ்சிடலாம். இப்போ தோசை அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மாவு ஊற வச்சு அரைச்சி
அல்லது கரைச்சி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்கிறது. பட் கடலை மாவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் கடலை மாவு, ஜீரகம், உப்பு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட்டு, கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிறோம். தேவைன்னா வெங்காயமும் பொடி பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டும் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, ஒரு வாசனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டும் பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டு கலந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். சுவை, மனம், குணம் நிறைந்த பேசன் சீலா, ஒரு மராட்டி டிஷ்ஷு அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. சிம்பிளாக இது வந்து வயிறு நல்ல நிறைவாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 சீலா சாப்பிட்டீங்கனாலே நல்ல நிறைவாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வெறும் தயிர் தொட்டு சாப்பிடலாம், அல்லது ஊறுகாய் ஏதாவது போட்டு சாப்பிடலாம், இல்லை சாஸ் இருந்துச்சுன்னா சாஸ் போட்டும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்தாங்க முருகன், பேசன் சீலா சாப்பிட்டு பாருங்கள். வெஜ் ஆம்லெட் மாதிரியே இருக்கு. கொஞ்சம் எனக்கு கொடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்டர் ஃபார் ஃபன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். பார்த்துட்டு இருங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். டூ ஷேர், டூ கமெண்ட். நன்றி. தேங்க்யூ.